வெல்கம் டு குகாஸ் மெகந்தி சேனல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மருதாணினா என்ன, அது எது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணின்னா என்னங்க? மருதாணி நம்ம கையில் போடுவோம், கல்யாணத்துக்கு முன்னாடி போடுவோம், உடல் சூட்டுக்காக குறைப்போம் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதையும் தாண்டி மருதாணி பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மருதாணினா மருதாணி முதல்ல எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 12ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள் மூலமாக தாங்க அறிமுகப்படுத்துது. இதுக்கு மருதாணிக்கு நிறைய எல்லா மொழியிலுமே ஒவ்வொரு பேர் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மொழியில் உள்ள பேரை நான் சொல்கிறேன். தமிழில் மருதாணின்னு சொல்கிறோம், ஹிந்தியில் மெகந்தின்னு நம்ம சொல்கிறோம், அரேபிக்கில் ஹென்னா, குஜராத்தில் மெண்டி. இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் மருதாணிக்குன்னு ஒவ்வொரு பேர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மருதாணிகள் அப்போ இருக்க காலத்தில் என்னென்னா வட்ட வடிவம் இதை வச்சு தாங்க போட்டு சந்தோஷப்பட்டுருந்தாங்க. அது தெரியும். மயில் ரேகை வச்சு, குச்சிகள் வச்சு, அந்த மாதிரி நிறைய டிசைன்கள் யூஸ் பண்ணி அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் மருதாணிக்கு நிறைய டிசைன்ஸ் நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களுமே நிறைய பார்த்துட்ருப்பீங்க. நிறையா ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்க லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி மருதாணி ரொம்ப அதிக அளவில் டெவலப் ஆகிட்டுருக்கு. அடுத்தது மருதாணி எதுக்கு முக்கியமாக கல்யாண நாளுக்கு முன்னாடி பெண்கள் வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குங்க, சின்ன கதை. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அப்பா அம்மா வீட்டில் பிறந்தலேருந்து நம்ம வளர்ந்துருப்போம். ஆனால் இப்போது நாளைக்கு நம்ம ஒருத்தங்க வீட்டில் போக போகிறோம். அங்கே இருக்கிறவங்க அங்கே எப்படி இருக்கும், எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குமா, நம்மளால் அங்கே இருக்க முடியுமா, இப்படி கல்யாண நாளுக்கு முன்னாடி பெண்களுக்கு நிறைய பதட்டமான விஷயம் அந்த மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குமா. அதனால் பொதுவாகவே மருதாணிக்கு நரம்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்றதுனால அந்த முந்தின நாள் கையில் மருதாணி வைக்கிறதுனால அந்த பதட்டம் குறைக்கப்படுறதா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கங்க. அதனால தான் முக்கியமாகவே கல்யாண நாளுக்கு முன்னாடி நமக்கு மருதாணி வைக்கணும் அப்படின்றத கட்டாயமாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம மருதாணியோட பயன்கள் என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பயன்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை நான் ஏதாவது சொல்லாமல் விட்டேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பயன்பாட்டில் உடல் சூட்டை மருதாணி வைக்கிறதுனால குறைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நகைச்சுத்தி, நகை உடைதல், உடல் குளிர்ச்சி தரது, தலைமுடிக்கு பூசினா கூட முடி ரொம்ப கருமையாக வளருதுன்னு சொல்கிறாங்கங்க. ஒற்றை தலைவலி கூட நீங்குமா, ரத்த ஓட்டம் மருதாணி வைக்கிறதுனால நம்ம உடலில் சீராக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆழ்ந்த உறக்கமும் வருமாங்க. உறக்கம் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருதாணி நமக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கூட தருதாங்க. சொறி, சிரங்கு, தொற்றுக்கள் இதெல்லாம் பரவாமல் நமக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி மருதாணியோட பூக்களை எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதை மருதாணி தலையணை உள்ள போட்டு ஒரு தலையணையாக உருவாக்கி அதில் நம்ம படுத்து உறங்கணுன்னா நல்ல தூக்கமும் நல்ல தலைவலியும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் நிறைய பிரச்சனைகளால் நம்ம மக்கள் தூக்கத்தை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கங்க. இந்த மருதாணி பூ நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பயன்பாடுகள் நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம மருதாணி நமக்கு ரொம்பவே தருதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு மருதாணி பற்றி இவ்வளோ விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் ஒவ்வொன்றும் என்னை ரொம்ப மோட்டிவ் படுத்தும். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு நம்ம என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் கண்டினியூஸாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ரீ ஃப்ளீட்டிங் ஒர்க்குமே நான் பண்ணுறேன். இதை பற்றி இந்த 2 விஷயத்தை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கினா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க்கர் அப்படின்ற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். டீட்டெயில் வேணுன்றவங்க தாராளமாக லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு ஆர்டர் வேணும்னா
மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிப்பேங்க. இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய் பாய்.